டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனதில் வரும்போது முதல்ல நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் எது? வாக்கிங் தானே. நடைப்பயிற்சியை போன்று சிறந்த உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே எப்பொழுதெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ நடையை பயிற்சியாக அல்ல வாழ்வியலாகவே வைத்து கொண்டிருக்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு நடைப்பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நடைப்பயிற்சி ஒன்றே போதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு தினசரி நடைப்பயிற்சியில் ஈடுபடுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னதான் நடைப்பயிற்சி செய்தாலும் என் சுகர் குறையல, என்னோட வெயிட் குறையல அப்படிங்கிற கவலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப நடைப்பயிற்சி தவறானதா? இல்லைங்க. எப்படி நடைப்பயிற்சி செய்யணுங்கிறது தவறு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறத பார்க்கணும். நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். டெய்லி 4 கிலோமீட்டர் நடங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, 8 கிலோமீட்டர் நடங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் சிலர்லாம் சொல்றாங்க 12 கிலோமீட்டர் நடக்கணும், இது ஜப்பானிய முறை, இது சீன முறை, இது அக்குபஞ்சர் முறைன்னு நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்கணும். முதல்ல நடைப்பயிற்சி நாம் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி நடந்தால் இந்த முழுமையான பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப முதலாவது, நடைப்பயிற்சி ஏன் செய்யணும், அதை செய்யும் போது நம்ம உடம்புல என்ன மாற்றம் நிகழுது? பொதுவாக நமக்கு எத்தனை இதயம்? எல்லாரும் நம்ம இதயம்னு ஒண்ணு காட்டுவோம் இல்லையா? ஆனா நமக்கு 3 இதயங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி சார் 3 இதயங்கள்? இங்க இருக்கக்கூடிய இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி உங்க கால், தலை எல்லா இடத்துக்கும் அனுப்புது. இது புவியீர்ப்பு விசைக்கு ஆதரவாக கீழே ரத்தத்தை அனுப்புது. அப்ப புவியீர்ப்பு விசைக்கு எதிராக காலில், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்கள் எவ்வாறு நம்ம இதயத்துக்கு வருது? அதுக்குதான் இறைவன் காஃப் மசில்ஸ் சொல்லக்கூடிய முட்டிக்கு கீழே காலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய தசை பற்று இருக்கக்கூடிய 2 பிண்ட சதைன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த பிண்ட சதை அப்படிங்கிறதே நமக்கு 2 இதயங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த இதயத்தை, உங்களோட காஃப் மசில்ஸை எவ்வளவு ஹெல்தியா நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதய நோய் வராது. இந்த காஃப் மசில்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்? சுலபமா எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா வாக்கிங் தான். நீங்க தினசரி நடக்க 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 உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆக்சுவலா என்ன ஆகும்னா, மேலே மார்பு கூட்டில் இருக்கக்கூடிய இதயத்திற்கு இணையாக உங்க காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கக்கூடியது. இன்றைக்கு ஏன் நம்ம வாக்கிங் போகிறோம், எப்படி வாக்கிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, ஆர்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை இதயம் நிர்வாகம் செய்கிறது. வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட ரத்தத்தை உடலுடைய எல்லா மூளைகளிலிருந்தும், குறிப்பாக கால்களிலிருந்து கூட நம்முடைய கெட்ட ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடியது நம்மளுடைய காஃப் மசில். இந்த காஃப் மசிலை சுலபமா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயிற்சி எதுனா உடற்பயிற்சியில நடைப்பயிற்சி தான். இதுதான் ஒரு பிசியாலஜி ஆஃப் வாக்கிங். இப்போ வாக்கிங் போறதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும்? 10 நல்ல பயன்கள் கிடைக்குங்க. நம்பர் 1, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க நடைப்பயிற்சியே போதும். என்ன சார் சொல்றீங்க? 6 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு ரிசர்ச் பேப்பர் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 12,000 பேரை கடைசி 4 வருடங்களாக சில வகையான பயிற்சிகளை செய்ய வைத்து அவங்களுடைய வயது, உறுப்புகளுடைய வயது, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் செஞ்சு ஒரு அழகான ஆர்டிக்கிள், ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல. இது என்ன தெரியுமா சொல்லுது? டெய்லி 6000 ஸ்டெப் நீங்க நடந்தீங்கன்னா உங்க ஆயுசு 2 வருஷம் அதிகமாகும்னு சொல்லுது. எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடணுமா, அந்த மூலிகையை சாப்பிடணுமா, எப்படி தூங்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஆனா பாருங்களேன், நீங்க சும்மா ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப் நடந்தாலே உங்க ஆயுசு 2 வருஷம் அதிகமாகும். அப்ப நம்ம நடக்க 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 நம்மளுடைய ஆயுள் அதிகமாகி கொண்டே போறதை நாம் பார்க்க முடியும்.
இன்றைக்கு மனிதனுடைய ஆயுளை அதிகரிக்க நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சியில, செலவில்லாத முயற்சியில, சுலபமான முயற்சியில முதல் இடத்தில் எடுப்பது எதுனா நடைபயிற்சி தான். எவ்வளவு நடக்கணும்? ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் அடி நடக்கணும். இதை ஒரே நேரத்தில் நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. அப்பனா ஆயுள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நடைபயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு உடலுடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய பேசிக் மெட்டபாலிக் ரேட், பிஎம்ஆர்னு சொல்லுவோம். அதாவது உடலுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை, உடல் அந்த ஆற்றலை வைத்து எவ்வாறு வேலை செய்கிறது, இந்த ஆற்றலுக்கு தேவையான சத்தை உடல் எங்கிருந்து, வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை உடல் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது. இப்ப நம்மளுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக உடம்புல ஜீரணமாகும். முழுமையாக உடம்புல ஜீரணமாக கூடிய அந்த ஒரு உணவு சத்தாக மாறி எரிக்கப்படும் போது நம்ம உடம்புல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்ப பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம இளமையாக இருப்பதற்கு, எடை குறைவாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்க மிகச் சுலபமான ஒரு வளர்சிதை மாற்ற விகிதாச்சாரம் தான் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் எங்கெல்லாம் குறையும்? நீங்க எக்ஸசைஸ் இல்லாம இருந்தா, தைராய்டு நோய் இருந்தா, சர்க்கரை நோய் இருந்தா நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் மிகப்பெரிய அளவுல குறைந்து போறதை நம்ம பார்க்கணும். அப்ப பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாக்கிங் போகணும். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க இருக்கணும், ஃபார் எவர் எங்க இருக்கணும்னா நீங்க வாக்கிங் போனா போதும். நீங்களே பாருங்களேன், நம்மளோட தாத்தா பாட்டி 20 வருடம் 30 வருடமாக நடைபயிற்சி செய்பவர்களுக்கும் நடைபயிற்சி செய்யாத தாத்தா பாட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. நடைபயிற்சி செய்பவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதையும், நடைபயிற்சி செய்யாதவர்கள் ஆரோக்கியமற்று மருந்து மாத்திரைகளோட வாழ்க்கையை சிரமத்தோடு கழித்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப நடைபயிற்சியை மிகப்பெரிய அளவில் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில இன்றைக்கு நமக்கு இந்த ஆயுளை நீட்டிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா, குறிப்பாக இளமையோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா, ஆயுள் அதிகரித்து இளமையாக வாழ வேண்டும்னா நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் சரியா இருக்கணும். இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு, ஆர்டிகுலேட் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வாக்கிங் தான். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இன்னைக்கு ரொம்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி உடம்புல 6 வகையான ஹார்மோன் நமக்கு சரியா இருக்கணும். இன்னைக்கு தைராய்டு, இன்சுலின், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் கார்டிசோல், இந்த 6 ஹார்மோன் தான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது. இந்த 6 ஹார்மோன் நமக்கு சரியா இருக்கு அப்படின்னா நமக்கு நிச்சயமா நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த 6 ஹார்மோன்ல ஏதாவது ஒண்ணு மாற்றம் அடைந்தா கூட நமக்கு மிகப்பெரிய அளவுல வளர்சிதை மாற்ற நோய்களும், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை சார்ந்த நோய்கள்ல இருந்து புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த 6ஐயும் நம்ம சரி செய்யணும், குணமாக்கணும், வேகமா குணமாக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, முறையான முயற்சி என்ன முயற்சியாக இருக்க முடியும்னா வாக்கிங் தான். நீங்களே பாருங்களேன், தைராய்டு நோயோட நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது, உங்களோட சுகருக்காக நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது, உங்களோட ஹார்மோன் ப்ராப்ளத்துக்காக டாக்டர் கிட்ட போகும்போது, நீங்க மன அழுத்தத்துக்காக டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க சொல்ற முதல் அட்வைஸ் என்ன? எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்மளால ஜிம்முக்கு போக முடியாது, நிச்சயமா ஸ்விம்மிங் போறதுக்கெல்லாம் இன்னைக்கு வசதி கிடையாது, வேற என்ன பண்ண முடியும்? வாக்கிங் தான். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் நடைப்பயிற்சியை நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக அங்கமாக மாற்றி இருக்கிறோமோ நம்ம யாருக்குமே நிச்சயமாக இன்றைக்கு நோய்கள் ஏற்படாது. குறிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய நோய்கள் ஏற்படாது. இந்த 6 ஹார்மோனை நீங்க எவ்வளவு டியூன்டா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய்களே வராது. மனநோய் முதல் கொண்டு எந்த நோயுமே வராது. அதற்கு நடைப்பயிற்சி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நடைப்பயிற்சிக்கான முழுமையான முயற்சிகளை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நாம் எடுக்க வேண்டிய முழுமையான முயற்சி.
நடைபயிற்சிகள் சீராக இருக்கும் என்றால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும், ஹார்மோன்களுடைய செயல்பாடு மேம்பட்டு இருக்கும். அப்ப நமக்கு தேவையற்ற நோய்களோ அல்லது தேவையற்ற நோய்களுக்கான மருந்துகளோ வாழ்க்கையில் அவசியம் இல்லை. அதனால நடைபயிற்சி இன்றைக்கு ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ் இல்லாம நம்மளை பார்த்துக்கும். நான்காவது, குடலுடைய அலை இயக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க குடலுடைய அலை இயக்கம் எந்த அளவுக்கு சீரா இருக்கோ, வாயில போடுற உணவு அரைக்கப்பட்டு வயிற்றுக்குள் சென்று நொதிக்கப்பட்டு சிறுகுடலுக்குள் சென்று சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு பெருங்குடலுக்குள் சென்று மீண்டும் நொதிக்கப்பட்டு பெருங்குடலில் இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், ஆல்கேக்கள் அதுல வேலை செய்து அதை மீண்டும் நொதித்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மினிமமாக இருப்பது உறிஞ்சப்பட்டு கடைசியாக கழிவு நீக்கம் நடைபெறுவதை பார்க்கலாம். ஆனா இந்த மொத்த நிகழ்வுமே குடலுடைய அலையக்கம் சீராக இருந்தால்தான் நேரத்துக்கு நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க ஒரு இட்லி சாப்பிட்றீங்க. இந்த இட்லி வயத்துல எவ்வளவு நேரம் இருக்கலாம்னா 1 மணி நேரம் இருக்கலாம். சிறுகுடல்ல எவ்வளவு நேரம் இருக்கலாம்னா 1.5 மணி நேரம் இருக்கலாம். பெருகுடல்ல எவ்வளவு நேரம் இருக்கலாம்னா அகைன் 1.5 மணி நேரம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குடலுடைய அலை இயக்கம் இல்லைன்னா இந்த வயிற்றுலயே அது 2 மணி நேரம் என்ன இருந்தா என்ன ஆகும்? ஆசிட் அதுல ஊறி 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 அதுல எந்த சத்துமே இருக்காது. அடுத்து உங்களுக்கு சிறுகுடலுக்கு போய் ரொம்ப நேரம் தங்குதுன்னா அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை தாங்கக்கூடிய சக்தி சிறுகுடலுக்கு இல்லாமல் போகும்போது உங்களுக்கு அது சிறுகுடல் புண்ணோயாக மாறும். இது அப்படியே மூவ் ஆகி பெருங்குடலுக்கு போகுது. ஏற்கனவே ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய உணவு உள்ள போகும்போது அங்க நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே அழிக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை 8 முறை மோஷன் போகக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல இருந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வரையிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த குடலுடைய அலை இயக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும்போது நேரத்திற்கு அலை இயக்கம் சீராகணும் அப்படின்னா 4 மணி நேரத்துல வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு பெருங்குடலை கடந்து மலப்பையை அடையக்கூடிய அளவுல நம்முடைய செரிமானம் சீராக இருக்கணும்னா நிச்சயமா அதுக்கு நடைபயிற்சியை விட சிறந்த உடற்பயிற்சி என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுல பசிக்கல, ஜீரணமாவல, வயிறு உப்புசம் இருக்கு, வயிறு புண்ணு இருக்கு, குடல் புண்ணு இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, பித்தப்பை கல் இருக்கு, மூல நோய் இருக்கு, பௌத்திர நோய் இருக்கு, ஆசனவாய் வீக்கம் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. இந்த ஜீரண மண்டல நோயெல்லாம் அவதிப்படுறவங்க நம்ம குடும்பத்துல யார் இருந்தாலும் அவங்கள டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடக்க வைங்க. வேற ஒன்றும் நீங்க மெனக்கிடவே வேண்டாம். மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் என்ன வேணா எடுத்துங்க, அது கூட ஒரு 3 மாசத்துக்கு 5000 ஸ்டெப்ஸ் நடக்க வைங்க. 3 மாசம் கழிச்சு நீங்க உங்க குடலை செக் பண்ணி பாருங்க, ஜீரணத்தை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது. அவ்வளவு அழகாக உங்களுடைய ஜீரண மண்டலம் சுத்தமாகி விடுவதை பார்க்க முடியும். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இன்னைக்கு வேகமாக என்னால் இளமையை இழந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய நிறைய பெண்களை பார்க்கிறோம். பிரசவ காலத்திற்கு பிறகு, அபார்ஷன் கருச்சிதைவுக்கு பிறகு, ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனுக்கு பிறகு, மெனோபாஸ்க்கு பிறகு அவங்களுடைய உடம்புல ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் ஏற்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு ஹார்மோன் சூறாவளினே சொல்லலாம். நீங்க 40 வருஷமா சேர்த்து கட்டி காப்பாத்தி கொண்டு வந்த ஆரோக்கியம் கூட மெனோபாஸ்க்கு பிறகு அடிக்கக்கூடிய சூறாவளியில எப்படி ஒரு நகரமே 100 வருடங்களாக இருந்த நகரமே ஒரு புயலினால் சூறாவளியால் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து போவது போல பெண்களுக்கு மெனோபாஸ் நேரங்கள் பெரிய பாதிப்புகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இந்த பாதிப்புக்காகவே ஹார்மோன் மாத்திரைகளையும், ஏன் கருப்பையை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய பெண்களை கூட நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஐயோ எங்க அம்மாவுக்கு ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டாங்க, எனக்கு அது ஆகக்கூடாது. 20 வயசுல இருக்க பெண்ணா நீங்க இருக்கீங்கன்னா உடனே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஈஸ்ட்ரஜன், உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் உங்களோட டெஸ்டோஸ்டிரான், இந்த 3 ஹார்மோன் பெர்ஃபெக்ட் ஆகும். முக்கியமா உங்களோட ப்ரொலாக்டின் பெர்ஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு கருப்பை சார்ந்த நோய்களே ஏற்படாத ஒரு நல்ல சூழல் ஏற்படுவதை பார்க்கலாம். எஸ்பெஷலி உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட பிளக்சுவேஷன் பெருசா மாறுறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஹார்மோன்ஸோட பிளக்சுவேஷன் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உடற்பயிற்சி அற்று இருப்பதுதான். உடம்போட பேசிக் மெட்டபாலிக் ரேட்ல வர சேஞ்சஸ் தான். ஸோ இன்றைக்கு பெண்கள் ஹார்மோன் மாற்றங்கள் வராமல் இருப்பதற்கு மட்டுமல்ல, கருப்பை மண்டல நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும்
அதைவிட முக்கியமாக மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களற்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக அதிநிச்சயமாக வாக்கிங் செய்யணும். வாக்கிங் ஒரு மிகப்பெரிய மருந்துங்கிறத நம்ம உணரக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வாயில சாப்பிட்டாதான் மருந்து, மற்றதெல்லாம் மருந்து இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். தவறுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு மருந்து தாங்க. காலையில எழுந்துக்கிறதுல இருந்து, பல் விளக்குவதிலிருந்து, இருந்து, தூங்குவதிலிருந்து, நடைபயிற்சியை தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றுவது வரை இன்றைக்கு நிச்சயமாக இவை அனைத்துமே மருந்து தான். ஸோ மெனோபாசல் சிண்ட்ரோம், ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம், போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம், இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் ரெமெடி என்ன? வாக்கிங் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் நடங்க. திடீர்னு இன்னைக்கு ஆரம்பிச்சு வாக் பண்ணும்போது 5000 ஸ்டெப் நடக்காதீங்க. முதல்ல 1000 ஸ்டெப்ல ஆரம்பிங்க. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். எப்படி நடக்கணுங்கிறதுக்கு பின்னாடி நான் சொல்லித்தரேன். 6வது, வாக்கிங் போறதுனால ஏற்படுற இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மன அமைதி. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நான் ராத்திரி படுக்கும்போது ஆன்டி டிப்ரெசன்ட் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே வாக்கிங் பண்ண வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஆன்டி டிப்ரெசன்ட்டும் சாப்பிடாம மனம் மாறுறதை பார்க்க முடியும். பொதுவாகவே ஆயுர்வேதத்துடைய ஒரு கொள்கை உண்டுங்க. உடலுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு மன சிகிச்சையும், மனதுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு உடல் சிகிச்சையும் கொடுப்பது ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தாந்தம். இதை நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். வரவர்களுக்கும் இதை அட்வைஸா கொடுப்பேன். ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய், மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவோம். எது நடக்குது நடக்கல கற்பனையான விஷயங்களை கொண்டு. சென்ற வாரம் கூட ஒரு குழந்தை வந்திருந்தாங்க. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு கல்யாணம் ஆன உடனே, கல்யாணம் ஆன அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவை போட்டு ஒரே அடி, தர்ம அடி அடிச்சிருக்கு. அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் வீட்டில் லட்டி வச்சிருந்திருக்காரு. அதை எடுத்து சரியான அடி. அவங்க அப்பாவுக்கு எதுக்கு அடிக்குதுன்னே தெரியல. அவங்க அப்பா ஏமா அடிக்கிறேன்னு கேட்டா இன்னும் 2 அடி சேர்த்து விடுது. அப்புறம் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி விலக்கி உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த ஆள் நான் குளிக்கிறத எட்டி பார்க்கறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் சொல்லுது. அந்த பொண்ணு இருக்கிறது மாடியில, அவரு இருக்கிறது கீழே. அவரு தூங்கியே எழுந்துக்கல, ஒரே கலாட்டா. அப்புறம் என்னன்னு பார்த்து என்கிட்ட ஏற்கனவே மனச்சிதைவு நோயோடு இருந்தாங்க. பட் இப்ப அந்த நோயுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அப்ப அவர் ரொம்ப வருத்தத்தோட என்கிட்ட சொன்னாரு, சார் திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சு சார் அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா அந்த பொண்ணை டெய்லி நான் 5000 ஸ்டெப் நடக்க சொல்லி கூட்டிட்டு போக சொன்னனே, போனீங்களா இல்லையா? அவர் அப்படியே கணவனை மனைவியும் ஒருத்தரை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இல்லை சார் இந்த கல்யாண வேலை இருந்ததுனால ஒரு 6-7 மாசம் ஆச்சு சார் பாப்பா வாக்கிங் போய் அப்படின்னாங்க. அப்ப எப்படி மனச்சிதைவோடு இருந்த ஒரு குழந்தை ஓரளவு குணமாகி திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்ததற்கு மருந்துகள் மட்டும் அந்த இடத்துல உதவி செய்யல, வாக்கிங் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருந்தது. அவங்க தவறுதலா அதை விட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை மீண்டும் பழைய பிரச்சனைக்கு போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வந்துருச்சு. இதுதாங்க உண்மை. இன்றைக்கு மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், மன அழுத்த நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், பைபோலார் நோயின்னு சொல்லக்கூடிய நோய், இன்னைக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு டெய்லி 5000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா உங்க மனநோயிலிருந்து குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் அதை நம்ம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். மன அழுத்தத்தை மீட்க மருந்தை விட சிறந்த மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வாக்கிங் தான். ஸோ கொஞ்சம் பண்ண முடியுமான்னு பாருங்க. 7வது ரொம்ப முக்கியமானது, எடை குறைப்புங்க. இன்னைக்கு எடை குறைப்புக்கு நான் என்ன பண்ணணும்? நான் டயட் பண்ணிட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், குறையல. கன்சிஸ்டன்ட் வாக்கிங் பண்ணுங்க, உங்க வெயிட் ரொம்ப அழகா குறையும். கன்சிஸ்டன்ட் வாக்கிங். இந்த கன்சிஸ்டன்ட் வாக்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஒரு வாரம் போவாங்க, அடுத்த ஒரு வாரம் பிரேக்கு, இல்லை வாரத்தில் 2 நாள் வாக்கிங், 5 நாள் பிரேக்கு. இதில் இருக்கும்போது நமக்கு உடல் வாக்கிங் எக்ஸசைஸ் உடல் எடையை குறைக்க உதவவே உதவாது. நான் என்னோட பாட்டியை பார்த்துருக்கேன். எங்க பாட்டி எப்பவுமே ஸ்லிம்மா இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் நிறைய முறை கேட்டிருக்கேன், எப்படிமா எல்லாரும் வீட்டில் குண்டா இருக்கும், நீ மட்டும் ஒல்லியா இருக்க, என்னம்மா அப்படின்னு கேட்பேன். எங்க பாட்டியோட பழக்கம் என்ன தெரியுமா? காலையில எழுந்து குளிச்சுட்டு, எங்க ஊர்ல திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயில் இருக்கும், நல்ல கொஞ்சம் பெரிய கோயில் தான். ஒரு நாள் கூட அவங்க அந்த கோவில் போறதை மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த காலத்துல நம்ம எல்லாம் குடும்பத்துல இருக்க பெரியவங்க எல்லாம் கோவில் போவாங்க. இந்த கோவில் போறதே ஒரு வாக்கிங் தான்.
இந்த வாக்கிங் அவங்க எவ்வளோ நாள் போயிட்டு இருந்தாங்களோ அது வரையிலும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்திலேயே ஒல்லியாக இருந்தது எங்கள் பாட்டி தான். வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக இந்த கோவிலுக்கு சென்று கோவிலை குறைந்தது 5 சுத்து சுத்துவதை ஒரு பழக்கமாக வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சுத்து, எனக்கு ஒரு சுத்து, என் தங்கைக்கு ஒரு சுத்து, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சுத்து, எல்லாத்தையும் சுற்றி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சுத்து சுற்றுவாங்க. அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு தீரணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சுற்றுவாங்க. அவங்களுக்காக இல்லாமல் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஒரு புண்ணியாத்மா என்னுடைய பாட்டியார். ஆனா அவங்க ஒல்லியா இருந்ததுக்கு காரணம் சயின்டிபிக்கா இன்னைக்கும் நான் சொல்றது எங்க அம்மா கிட்டேயும் சொல்லுவேன், என் மனைவி கிட்டேயும் சொல்லுவேன், வாக்கிங் பண்ணுங்க. வாக்கிங் பண்றது சும்மா பண்ணாதீங்க, ஒரு கோயில போய் சுத்துங்க, புண்ணியமும் கிடைக்கும், உடம்பும் குறையும், சாமியும் நமக்கு இன்னைக்காவது கண்ணை திறந்து கேட்கிற வரத்தை கொடுக்கும். அதனால தயவு செய்து இன்னைக்கு எல்லாரும் வாக்கிங் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அந்த வகையில கன்சிஸ்டன்ட் வாக்கிங் உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய கீ. நிறையெல்லாம் நடக்க வேண்டாம். 5000 ஸ்டெப்ஸ். இன்னைக்கு தான் எலக்ட்ரானிக் வாட்சு நிறைய பேருக்கு வந்துருச்சு. அந்த வாட்ச் எடுத்து கையில் கட்டுங்க. காலையில் எழுந்த உடனே அது 0க்கு வைங்க. அன்னைக்கு வாக்கிங் போங்க. 5000 ஸ்டெப்பு போகிற வரையிலும் வாக்கிங் போங்க. அது 8 சுத்தா, 10 சுத்தா, 10 நிமிஷமா, 40 நிமிஷமா, என்ன இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிங்க. ரெகுலராக அதை பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. 365 days பண்ணுங்க. உங்களோட உடம்பு அவ்வளவு ஸ்லிம்மாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். தொப்பை இருக்காதுங்க. முக்கியமாக யாரெல்லாம் ப்ராப்பரா ஒரு நாளைக்கு 5000 அடி நடக்கக்கூடிய பழக்கத்துல வச்சிருக்கோமோ நமக்கு நிச்சயமா தொப்பை வராது. தொப்பையை குறைக்கணும்னா மெனக்கெடவே வேண்டாம், வாக்கிங் போங்க. சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் குறையல. ஏன் குறையல? டயட்ல இருக்கேன், யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன். பேசிக் மெட்டபாலிக் ரேட் எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு சுகர் குறையாது. நிறைய பேர் கேலரியை கால்குலேட் பண்றோம். ஆனால் கேலரி எவ்வளோ உடம்பு எரிக்குதுங்கிறத யாருமே கால்குலேட் பண்ணுறது இல்லை. அப்போ கேலரியை எவ்வளோ உடம்பு எரிக்குதுன்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறேன். ஆனால் ட்ரெட்மில் வாக்கிங்கை விட நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியே கிடையாதுங்க. லைக் ஹானஸ்ட்லி சொல்கிறேன், நம்ம வெளியில் போகும்போது தான் மனதுக்கு ஒரு ஓய்வும் தேவையான பிராணவாயுவும் கிடைக்கிறதுனால வாக்கிங் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸாக இருக்குது. மனிதன் எவ்வளவு மூடத்தனமானவன் பாருங்களேன். நம்ம வெளியில போறோம், வாக் பண்றோம், புதிய நபர்களை பார்க்கிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறோம், சிரிக்கிறோம், காற்றை ரசிக்கிறோம், இயற்கையை ரசிக்கிறோம். அப்ப நமக்கு மனதும் உடலும் ஆத்மாவும் பரிசுத்தம் அடையும் போது அந்த வாக்கிங் நமக்கு மருந்தா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ள போட்டு ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு ஒரு டிவியை போட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டே நடக்கிறோம். அந்த வீடியோ டிவியில பார்த்தீங்கன்னா அங்க குண்டு வெடித்தது, இங்கே கற்பழிப்பு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிர்மறை ஆற்றலை நாம் உடலுக்குள் கொண்டு வரும்போது நாம் செய்யக்கூடிய வாக்கிங் கூட நமக்கு பலனற்றதாக மாறி போறதை பார்க்கும். எனக்கு எல்லாம் வாக்கிங் போனோம்னா முதல்ல ட்ரெட்மில்ல தூக்கி தூரமா போட்டுட்டு வெளியில வந்து வாக்கிங் போங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு கோவிலுக்கு போய் வாக்கிங் பண்ணுங்க சார். நம்மளோட ரிலீஜியஸ் பிளேசஸ்ன்னு சொல்லக்கூடிய அது ஒரு மசூதியாக இருக்கட்டும், அது ஒரு சர்ச்சா இருக்கட்டும், அது ஒரு கோவிலா இருக்கட்டும், அது இறை நிலை அடையக்கூடிய இடம், இறை தலமாக இருக்கிறதுனால அதை போய் சுத்துறதுனால எந்த சிரமமும் நமக்கு வரப்போறது கிடையாது. போய் நல்லா ரவுண்ட் அடிங்க. உங்களால 5000 ஸ்டெப்பு கணக்கு வச்சு ரவுண்ட் அடிங்க. நிச்சயமா உங்களுக்கு இறை அருள் கிடைக்கிறத பார்க்கலாம். கூட போனஸா நம்ம ஆரோக்கியமும் சுகரும் குறையறத கூட பார்க்கலாம். அதனால சுகர் குறையணுமா, வாக்கிங் போங்க. இன்றைக்கு கல்லீரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு கல்லீரல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறது அப்படின்னா, கல்லீரல் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் லிவர் டீடாக்ஸ் அண்ட் ஹெல்த் எதுன்னு கேட்டா வாக்கிங் தான். ஒரு ஹோட்டல் தொழிலதிபர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு நடக்க முடியல அப்படிங்கிறது அவரோட கம்ப்ளைண்ட். பட் அவர் வெளிநாடுக்கெல்லாம் போனோம், அங்கே ஹோட்டல்ஸ் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டிஃப்ரெண்ட் குசின்ஸை விதவிதமான சமையல் முறைகளை சாப்பிடணும். அதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு இங்கே அதை பிரபலப்படுத்தி பெரிய அளவில் மக்கள் சேவை செய்யணுங்கிறது அவரோட எண்ணம். ஆனால் அவரால் ஒரு 1000 ஸ்டெப்ஸு கூட நடக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு சில பயிற்சிகள், நம்மளோட தசை பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு நாள் நம்ம மெடிட்டரேனியன் சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போனார். அவர் ஒரு வாரம் ட்ரிப்பு முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், டாக்டர் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நான் ஒரு நாளைக்கு மினிமம் 16000 ஸ்டெப்பு நடந்தேன் டாக்டர்.
இது வந்து இன்னைக்கு தான் வாக்கிங்கோட பெனிஃபிட் என்னங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. இந்த 1 வீக் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லி, இது நடந்தே 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். டுடே டார்கெட் 12,000 ஸ்டெப்ஸ், அச்சீவ்டு 14,000 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருப்பார். எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்ற வேண்டும்ங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? ஆனா வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுவதற்கான சிந்தனை ஒரு அளவுக்கு மேல நம்ம மனதுல வருவதே கிடையாது. அப்போ ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, வெற்றியுடைய வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மேல நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை கைக்குள் கொண்டு வந்து சாதிக்கின்ற மனப்பான்மை வேணும்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு எமோஷனலி இன்டெலிஜென்ட் குவாலிட்டி நமக்கு வேணும்னா, அதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா வாக்கிங் தான். நான் கோவில் போறேன், பூஜை பண்றேன், யாகம் பண்றேன், யோகம் பண்றேன், எல்லாம் ஓகே. ஆனா உங்க மூளை வேலை செய்யணும்னா நிச்சயமா நீங்க வந்து வாக்கிங் போய் தாங்க ஆகணும். லிவர் ஹெல்த் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே போல 10th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இஃப் யூ வாண்ட் டு பி எ சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் லைஃப், பெருசா மெனக்கெட வேணாம், வாக்கிங் போங்க. நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். முடிவுகள் தவறா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். தவறான முடிவானாலும் சரியாக மாற்றக்கூடிய ஆற்றலை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் நீங்க வாக்கிங் போனீங்கன்னா. ஸோ வெறும் சுகருக்கு வாக்கிங் போறேன்னு தயவு செய்து போகாதீங்க. தொப்பருக்கு வாக்கிங் போறேன் குறைக்கிறேன்னு பண்ணாதீங்க. ஆனா வாழ்க்கையே சக்சஸ்ஃபுல்லா மாறணும், வாக்கிங் போங்க. பெரிய காசு கிடையாது, பணம் கிடையாது, ஜிம் ஃபீஸ் கிடையாது, ட்ராக்ஸ் தேவையில்லை, ஷூ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 5,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடங்க. உங்க வாழ்க்கை ஒரு வருட காலம் தவறான முயற்சியாக, மழை பெஞ்சா கூட கொடை பிடிச்சிட்டு போங்க. குளிர் அடிக்குதா, கோட்டு போட்டு கேப் போட்டு போங்க. 1 இயர் போங்க, உங்க லைஃப் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சார் வாக்கிங்கோட பெனிஃபிட்லாம் சொன்னீங்க, பட் வாக்கிங் எப்படி போறதுனே தெரியல சார். இதுதான் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். வாக்கிங் போறதுல 5 வகையான வாக்கிங் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வாக்கிங், நம்மள மாதிரி காமன் மேன், எனக்கு நோயே கிடையாது ஆனா நோய் வரக்கூடாது, அப்ப நான் என்ன பண்ணணும்? நோயே கிடையாது, நோய் வரக்கூடாது அப்படின்னும் போது நமக்கு ஆரோக்கியத்தை நீட்டிக்க, நம்முடைய உடல் மன ஆத்ம பலத்தை அதிகரிக்க நாம் வாக்கிங் போகணும். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது 5000 அடி நடக்க வேண்டும். இந்த இடத்துல ரஷ் வாக்கிங் நமக்கு தேவையில்லை. நம்ம மெதுவா நடந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இந்த ரஷ் வாக்கிங் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும். யாரெல்லாம் பிரிவென்டிவ் வெல்னஸ்ல இருக்கீங்களோ, பிரிவென்டிவ் வெல்னஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது நோயற்ற வாழ்க்கைக்கு நான் வாக்கிங் போறேன்னு நினைக்கிறவங்க 50 நிமிட நேரம் எடுங்க, 5000 அடி நடங்க. ஓடக்கூடாது, வேகமாகவும் நடக்க வேண்டாம், கேஷுவல் வாக்கிங் போகும். கோயிலுக்குள்ள நடக்கிறத ஞாபகம் வச்சுங்க. எப்படி நம்ம கோயிலுக்குள்ள நடப்போம்? ஓட மாட்டோம், ஓடி வர மாட்டோம், மெதுவா நடப்போம், இறை நாமத்தை மனசுல வச்சுக்கிட்டே நடப்போம். இதுதான் பிரிவென்டிவ். யாரெல்லாம் நோயற்ற வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை மனதில் வைத்து நடங்க. இதுதான் பெஸ்ட் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். என்னோட ஃபேவரட் இதுதான். நான் கோவில்லாம் போனோம்னா, என்னதான் எனக்கு வந்து உடல்ல கொஞ்சம் ஊனம் இருந்தா கூட நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக நடந்து வருவேன். என் கூட யாராவது பிள்ளைங்க வந்தா கூட நான் சொல்லிடுவேன், அம்மா நீங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்து போய் ரெஸ்ட் எடுங்க, நான் மெதுவாக வரேன்னு. ஒரு 1.5 மணி நேரம் ஆனாலும் மெதுவாக ஒரு 5000 ஸ்டெப்பு எந்த கோவில் போனாலும் சுற்றிட்டு வருவேன். சென்ற வாரம் கூட திருவிடைமருதூர் போயிருந்தேன். அந்த கோயில் எவ்வளோ பெருசுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மெதுவாக அந்த கோயிலை வந்து அம்பாளுடைய சன்னதி தனி, பெருமாளுடைய சன்னதி தனி, மூகாம்பிகையுடைய சன்னதி தனி, எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தாலும் நேராக பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைடில் அம்பாள் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூகாம்பிகை இருப்பாங்க. எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்தேன். ஸோ இது எதுக்காகனா, இந்த கேஷுவல் வாக் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் வெப்பன் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து சத்து மாத்திரை சாப்பிடணுமா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடணுமா, இந்த மொத்த உலகமே சப்ளிமெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு, இதை நம்ம செய்யணுமா, அதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் வாக் பண்ணால் போதும். 5000 ஸ்டெப் கேஷுவல் வாக். செகண்ட் டைப் வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளோடு நாம் நடப்பது. உதாரணத்துக்கு எடையை குறைப்பது, அல்லது வந்து எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு அதை குறைக்கணும், தொப்பை குறையணும், இதுக்காக நடப்பது. அப்போ 5000 அடி நடையை நீங்கள் நடக்க வேண்டியது ஒரு வேக நடையாக நடக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகணும். குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து பிரிஸ்க் வாக்காக பண்ணக்கூடியது. இந்த இடத்துல ஜாகிங் பண்ணக்கூடாது, பிரிஸ்க் வாக் மட்டும் தான் பண்ணணும். இந்த பிரிஸ்க் வாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா?
உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு நல்லா அப்படியே வேர்வை கொட்டும். இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டைப்பு நீங்க மெதுவா நடந்து போகும்போது எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு வேர்வையே வராது. ஆனா அந்த செகண்ட் டைப் இருக்கு பாருங்க, சும்மா குபு குபு குபுன்னு வேர்வை கொட்டும். ஆனா அதை முடிச்சுட்டு வந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்களை ஓவன்ல தூக்கி வச்சு சுட்டா மாதிரி உடம்பெல்லாம் அந்த வெப்பம் பரவுவதை என்ஜாய் பண்ண முடியும். நீங்க எல்லாம் சூடானா கவலைப்படுவாங்க. ஆனா உடம்பு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட், அந்த வெப்பம் வெளியில வரும்போது யூ வில் என்ஜாய் இட், யுவர் பாடி வில் என்ஜாய் இட். ஸோ நீங்க அதை பண்ணணும். ஸோ சக்கரை நோய், இதய நோய் இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பிரிஸ்க் வாக். பிரிஸ்க் வாக்னா வழக்கமான நடையை விட லேசாக கூடுதலான நடை. நம்மெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவோம்? அந்த ஒரு வேக நடை. 8:55க்கு நம்ம வீட்டில் கிளம்புறோம், 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள இருக்கணும், எவ்வளவு வேகமா போவோம்? அந்த நடை தேவையானது 2வது வகை. தேர்ட் டைப், இந்த தேர்ட் டைப் தான் வந்து ஒபேசிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஒபேசிட்டி இருக்கவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் தொடர்ந்து ஒரு நடையிலக்குள்ள இருக்கீங்கன்னா உங்க உடம்பு என்ன ஆகும்னா அதுக்கு பழக ஆரம்பித்து உங்க பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகாது, அப்படியே திருப்பி குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவோம்னா 15 நிமிடம் ஜாகிங், 15 நிமிடம் பிரிஸ்க் வாக். இது ஒரு காம்பினேஷனா பண்ணுவோம். 15 மினிட்ஸ்ங்கிறது நான் ஸ்ட்ரெச்சா சொல்றேன். 5 மினிட்ஸ் ஜாகிங், 5 மினிட்ஸ் வாக், திருப்பி 5 மினிட்ஸ் ஜாகிங், திருப்பி 5 மினிட்ஸ் வாக், திருப்பி 5 மினிட்ஸ் ஜாகிங், திருப்பி 5 மினிட்ஸ் வாக்குங்கிறத பிரிச்சு நம்ம பண்ணணும் ஒரே டைம்ல. எல்லாம் இப்பதான் எலக்ட்ரானிக் வாட்ச் வச்சிருக்கோமே, 5 நிமிஷம் டைமரை செட் பண்ணுங்க, மெதுவா ஓடுங்க. ஜாகிங் அப்படிங்கிறது ஓடுறது கிடையாது, ஜாகிங்கிறது வேக நடைன்னு சொல்லுவோம். காலை மடக்கி, கையை மடக்கி, கழுத்துல இருந்து கால் வரையிலும் உடம்புக்கு இயக்கத்தை கொடுத்துக்கிட்டே நம்ம போறதுக்கு பேர் தான் ஜாகிங். ஸோ 5 மினிட்ஸ் ஜாக் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஆச்சா, திருப்பி கிளாக் செட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் சாதாரணமா நடங்க, திருப்பி 5 மினிட்ஸ், திருப்பி 5. இப்போ இதுல என்ன ஆகும்னா உங்களோட ஹார்ட் பம்ப் அதிகமாயிட்டே இருக்கும், உங்க அட்ரினலின் பம்ப்னு ஆகும். அப்ப என்ன ஆகும்னா உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் பஸ்ட் ஆகும். ஒரு ஹைக்கு பீக்கு போகும், அப்புறம் ஸ்டேபிள் ஆகும், பீக் போகும், ஸ்டேபிள் ஆகும், பீக் போகும், ஸ்டேபிள் ஆகும். இதை 3 டைம்ஸ் இந்த மாதிரி 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே நாள்ல உங்க எடை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 300 to 400 கிராம்ஸ் குறையறதை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து அத்லெட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி எதுக்குன்னா, இப்ப கிரிக்கெட்ல வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 hours வந்து ஃபீல்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெஸ்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் பேட் பண்ணணும். இப்ப இந்த ஃபீல்டிங் பண்ற டைம்ல 4 hours கன்சிஸ்டன்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்வே ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. 5 மினிட்ஸ் ஜாகிங், 5 மினிட்ஸ் வாக், ஜாகிங் வாக், ஜாகிங் வாக். இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பாடி வந்து இட் இஸ் டியூன்டு ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாக்ஸ். அப்ப நீங்க வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, உங்களோட ரீஃப்ளெக்ஸ்லாம் உடனே இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு டேபிள் இருக்கு, டேபிள்ல இருந்து ஒரு தண்ணி பாட்டில் விழுதுன்னா இந்த ஸ்பைடர்மேன் படம்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் ஒரு பிளேட்டை பிடிச்சி கிடுகிடுன்னு எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஓ ஸ்பைடர்மேன்னா இவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஸ்பைடர்மேன் ஆகலாம், அந்த அளவுக்கு உங்களோட உடம்பை தயார் பண்ணலாம் இந்த மிக்ஸ்டு ட்ரைனிங் பண்ணணும்னா. இது தேர்ட் டைப். ஃபோர்த் டைப்புங்கிறது பியூர் ஜாகிங். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபிட்னஸ். இதுல வந்து சக்கரை நோயாளியோ, இதய நோயாளியோ, சிறுநீரக நோயாளியோ, எடை குறைப்புக்கு இருக்கவங்கள யாருமே இதை பண்ணக்கூடாது. இது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஜாகிங் பண்ணும்போது கான்ஸ்டன்டா உங்களோட ஹார்ட் பீட் 80 to 100ல மெயின்டைன் பண்ணணும். இந்த 80 to 100ல நீங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மிகப்பெரிய அளவுல உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம், உங்களோட லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். எனக்கு வந்து சேலத்துல வந்து என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பார்ப்பார், அவர் வந்து ஒரு பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்னே சொல்லுவோம், ஒரு உடற்பயிற்சியின் மேல் பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ட்ரக்கிங்லாம் போவாங்க, 3 மாசத்துக்கு ஒரு முறை அவரோட வேலையே ஒரு 7 நாள் பிரேக் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு மலை மேல கும்பலா போய் ஏறி மெதுவா அந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வர்றது தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு 35 மாதிரி இருப்பார், ஆனால் ஆக்சுவலா அவரோட வயசு 65. அப்போ எனக்கே ஒரு சந்தேகம், என்ன உண்மையிலே வயசு சொல்றியாங்க அப்படின்னு கேட்பேன். ஆமா டாக்டர் அப்படிம்பார். அவரோட டெய்லி ஹாபிட் என்ன தெரியுமா? 10,000 ஸ்டெப்ஸ் ஜாகிங், 5,000 ஸ்டெப்ஸ் இந்த மார்னிங், 5,000 ஸ்டெப்ஸ் இந்த ஈவினிங் ஜாகிங். இன்னைக்கு 65 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்ப்பதற்கு 35 வயது வரை மாறி இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜாகிங் தான். ஆனா ஜாகிங் நோய் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, வெயிட் அதிகமா இருக்கவங்க,
தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கவங்க இவங்க யாருமே ஜாகிங் பண்ணக்கூடாது. ஜாகிங் இஸ் ஒன்லி ஃபார் வெல்னஸ் அண்ட் ஹெல்த். நீங்க உங்க சுகர் எல்லாம் நார்மல் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஜாகிங் ட்ரெயினரோட கைடன்ஸோட ஆரம்பிச்சு பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஒன் எது தெரியுமா? வாக்கிங்ல 8ல் நடக்கிறது. இந்த 8ல் நடக்கிறது ஏதோ சைனால இருந்து வந்தது, ஏதோ அங்கிருந்து வந்தது, இங்க இருந்து வந்ததுன்னு சொல்றோம்ல, மிகப்பெரிய தவறுங்க. நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போய் நீங்க சிவன் கோயிலை சுத்தினாலும் அந்த வடிவம் 8 தான் வருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம எவ்வளவு புத்திசாலிகள் நம் தமிழர்கள் தெரியுமா? நீங்க ஆரம்பிக்கிற இடம் கொடிக்கம்பத்துல இருந்து நீங்க பாருங்க, ரைட் சைட்ல நீங்க போவீங்க, பெருமாளை போய் பார்ப்பீங்க. அப்படியே அவரை சுத்திட்டு வந்தீங்கன்னா திருப்பி மேல போனீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க, கோவில் அப்படியே சுத்திட்டு வருவீங்க. கடைசியா பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வருவார், முடிவீங்க. நீங்க ஒரு எப்படி நடக்கிறீங்கன்ற மேப்பை உங்களோட மொபைல்ல ஆன் பண்ணிட்டு நீங்க சிவன் கோயிலை சுத்தி வாங்கல, 8 வடிவத்துல தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெருமாள் கோயில்கள்ல அதிகமா இந்த வடிவத்தை நான் பார்க்க முடியறது இல்லை. ஆனா சிவன் கோயில்கள்ல, பாரம்பரிய சிவன் கோயில்கள், திருவிடைமருதூர் போங்க, திருவாவடுதுறை போங்க, திருவெண்ணைநல்லூர் போங்க, இந்த கோவில்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கிங்கே 8 வடிவில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படி கிராஸ் போய் இப்படிதான் வருவீங்க. எதுக்காக சொல்றேன்னா, 8 வடிவத்தில் நடக்கும் போது 8 × 8ங்க 64ங்க. 64 நிமிடம், 8 நிமிடம், 8 முறை நடக்கக்கூடிய பயிற்சிக்கு தான் இந்த மிகப்பெரிய பலன் கொடுக்கும்ங்கிறது ஒரு உண்மை. உங்களை நான் கூப்பிட்டு 1 hour நடங்க அப்படின்னா நீங்க நடக்க மாட்டீங்க. அப்ப நம்ம என்ன பண்றாங்க, கலாச்சாரமாக இந்த கோயில் எல்லாம் 8 × 8ங்கிறத முறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த முறைப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால 8 × 8ன்னு வரும்போது சரியான முறையில 1 மணி நேரம் நடக்க முடியும். அப்ப இந்த வாக்கிங்ல பெஸ்ட் வாக்கிங் எது? ஒல்லியா இருக்கவங்க, குண்டா இருக்கவங்க, இதய நோயாளி, சக்கரை நோயாளி எல்லாருமே ப்ராப்பரா எதை பண்ண முடியும்? 8ல் நடக்கிறது தான். ஆனா அதுக்காக வீட்டு மாடியில பெரிய 8 வரைஞ்சிட்டு நடக்கிறது நம்ம செய்யலாம். இல்ல புண்ணியமா வேணும்னா பக்கத்துல இருக்க சிவன் கோயில போய் 8 × 8 8 முறை அதை சுத்துங்க. 64 நிமிடம் டைம் எடுத்து சுத்துங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்கு ஆரோக்கியத்திற்காக. நம்முடைய ஆரோக்கியத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பிப்பது உடற்பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் முயற்சி உடற்பயிற்சியாக இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்கலாம். நான் இப்ப சொன்னதை கேட்கும்போது உங்க எல்லார் மனசுலயும் நிறைய சந்தேகம் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க சந்தேகங்களை வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த சந்தேகத்திற்கான விடை அளிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது அதற்கான விடை ஒரு வீடியோவோ அல்லது கமெண்டாவோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க கவலைப்படவே வேண்டாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.